ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு livelowloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பு. இது சாதம், இடியாப்பம், ஆப்பம், தோசை, கொத்து பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இப்போது 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய வர கொத்தமல்லி எடுத்துருக்கேன். ஒரு ஃபுல் ஸ்பூனில் பெப்பர், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், நட்சத்திர சோம்பு 1, கல்பாசி கொஞ்சமாக, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய். நான் 2 காரமான வர மிளகாயும் 4 காஷ்மீரி மிளகாயும் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பொருள் எல்லாம் நல்லா வாசனை வறுபட்டு வரணும். அந்த அளவுக்கு இதை வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை அப்படியே கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக, அதாவது ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுதா இல்லை அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டை போட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ராஸ்மெல் போய் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. இப்போது குக்கரில் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 6 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிவிடுங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ரெஷ் மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 3/4 கிலோ கோழி எடுத்திருக்கேன், நாட்டுக்கோழி. அதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு இந்த பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா பவுடர் எண்ணெயோடு நல்லா கலந்து வரணும். அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம். பீசஸை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம குக்கரில் வச்சு விசில் விடும்போது பீசஸ் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. கோழியை கழுவி வைக்கும்போதே நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் எக்ஸ்ட்ரா நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்ட்டா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது தான் மீட்டை டெண்டரைஸ் பண்ணும். அப்போ தான் நம்மளுக்கு நாட்டுக்கோழிலையே நல்லா சாஃப்டாக வேகணும் அப்படின்றதுக்காக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கோழி ஏற்கனவே பாயில் ஆகும்போது நம்மளுக்கு தண்ணி விடும். அதனால் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்லா வெறும் ரைஸுக்கு மட்டும் நீங்கள் போட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா மீட் முழுகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலையெல்லாம் தூவி விட்டுட்டு இதை மூடி வச்சு கரெக்டாக ஒரு 5 to 6 விசில்ஸுக்கு குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் பஞ்சாக வெந்துடும். நாட்டுக்கோழி அப்படின்றதுனால இதுக்கு நம்ம 5 to 6 விசில்ஸ் தேவைப்படும். பார்த்திங்களா, சூப்பராக நம்மளோட கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வெறும் தேங்காயை மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துடும். ஆப்பம், தோசை, இட்லி, கொத்து பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே இது பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய குழம்பு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.